ஒரு மனுஷன் தாழ்ந்த சிந்தனையும் ஞானம் உள்ளதுனால வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு சக்தி உண்டு என்று சொல்லி அதை சரியாய் தேடும் போது கர்த்தர் பேச தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் உண்டாக்குறவளும் கொள்ளையடிக்கிறவளும் உலகத்தை நேடுகிறவளும் உலகத்தில் அறியாம உலக நிம்மதியை சம்பாதிக்கிறவளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது, அவர்களுக்கு தேவ ஞானம் இல்ல, தாழ்மையும் இல்ல, ஆனபடி அவர்களால் கர்த்தரை காண முடியாது. உங்களுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறதுனால அந்த ஆபிரகாம் என்று சொல்ல ஒரு மனுஷன் ஆண்டவரை கண்டதை போல கர்த்தர் உங்களுக்கு காண வேண்டுமானால் தாழ்ந்த சிந்தனையும் தேவனை தேடுத அறிவும் இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கும் எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாழ்ந்த சிந்தனை, தாழ்ந்த அறிவு, தாழ்ந்த ஞானம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் கண்டிப்பா தேவனை சந்திக்க முடியும். அவருக்குள்ள அந்த எண்ணம் வந்ததுனால சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்பட்ட ஒரு சக்தி உண்டு, என் தகப்பனார் உண்டாக்கின்ற ஒரு கைப்பொம்மை அல்ல என்று சொல்லி அவரை ஆண்டவர் தேடுதனால கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார். அதே போல உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செவி கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டுமானால் உன்னை இருக்கிற இடத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு ரட்சிப்பை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாமை அழைத்து வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பு விசுவாசத்தை கொடுத்ததை போல உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ரட்சிப்பு நல்ல விசுவாசத்தை உனக்கு தந்து உன் குறைவுகளை மாற்றி உன் பிரச்சனைகளை மாற்றி உன் போராட்டங்களை மாற்றி உன் எல்லையில் இருக்கின்ற சாத்தானுடைய சகல அதிகாரத்தை மாற்றி உன்னை பலப்படுத்த தேவ பிள்ளையே, தாழ்ந்த சிந்தனையை கேள், தாழ்ந்த எண்ணத்தை கேள். கர்த்தர் உன்னை பலப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் ஈஸியா நோய்களை குணமாக்க முடியும், அவர்கள் ஈஸியா விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், அவர்கள் ஈஸியா வாழ முடியும். அவள் பெரிய வேலை ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. தாழ்ந்த சிந்தனையில் இருக்கின்ற கிருபை பெற்ற பிள்ளைகளை ஈஸியா கர்த்தர் நடத்துவா. அதை அறிய விடாமல் சாத்தான் வந்து அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னை அந்த குருட்டு கண் திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஞானம் தேவனை தேட வைக்கிறது போல ஆபிரகாம் கண்டடைந்தது போல தேவன் தருகிற தாழ்மை உள்ள சிந்தனை உள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலே கர்த்தரை தேட வேண்டும், ஞானத்தினாலே தேடி கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டும். உலகத்துல ஞானம் இல்லாம எதையும் தேடலாம், எதையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா தேவ ஞானம் அப்படி அல்ல. முதல்ல ராஜ்யத்தின் நீதியும் தேடும்படி கர்த்தரை கண்டுபிடிக்க வைக்கும், கர்த்தருடைய சித்தத்தை சொல்ல வைக்கும், செய்ய வைக்கும், கர்த்தருடைய விருப்பத்தை செய்ய வைக்கும். கர்த்தர் எது விரும்புகிறார் என்று அறிந்து நடத்துவதுதான் தேவ ஞானம். அப்படி நடந்தால் வியாதிகள் போராட்டங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ நேரடியாக அந்த ஞானத்தை கொண்டு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் இறங்கி வந்து உன்னை விடுதலையாக்க வல்லவர், விடுதலையாக்கி உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.